பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கௌரவ சபாநாயகர் அவர்களே, கௌரவ பிரதம அமைச்சர் அவர்களிடம் இந்த விடயத்தை நான் கவனத்தில் கொண்டு வர விரும்புகின்றேன். நமது நாட்டின் ஜனநாயகம், நல்லாட்சி மற்றும் சமூக நல்லிணக்கத்தை பாதுகாப்பது தொடர்பில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயத்தை கௌரவ பிரதம அமைச்சர் அவர்களின் கவனத்தில் கொண்டு வருவதுடன் நிலையற் கட்டளை 27/2 இக்கூற்றையும் வினாக்களையும் சமர்ப்பிக்கின்றேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, தற்போதைய அரசாங்கம் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து அனைத்து சமூகங்களையும் சமமாக நடத்தும் நோக்கில் முன்னெடுத்து வரும் ஜனநாயக சீர்திருத்தங்கள் மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் வரவேற்கத்தக்கவை. நாட்டின் பன்முகத்தன்மையை மதித்து நல்லாட்சியை கட்டியெழுப்பதற்கான அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை நாங்கள் பாராட்டுகின்றோம். எனினும் அண்மையில் இடம்பெற்ற சில முக்கிய நியமனங்கள் முஸ்லிம் சமூகத்தின் மத்தியில் கவலைகளையும் நியாயமான கேள்விகளையும் எழுப்பியிருக்கின்றன. தேசிய எல்லை நிர்ணய ஆணைக்குழு என்பது நிர்வாக எல்லைகளை வரையறுக்கும் ஒரு தொழில்நுட்ப அமைப்பு மட்டுமல்ல, அது தேர்தல் பிரதிநிதித்துவம், அரசியல் நிர்வாகம், பிரதேச உள்ளூராட்சி அமைப்புகள், அரசியல் சமநிலை மற்றும் மக்களின் ஜனநாயக பங்கேற்புடன் நேரடியாக தொடர்புடைய முக்கிய சுயாதீன நிறுவனமாகும். எதிர்காலத்திலே நிர்வாக அலகுகள் மற்றும் தேசிய அரசியல் எல்லைகளை பிரிக்க இருக்கின்ற ஒரு நிறுவனம். குறிப்பாக சிறுபான்மை மக்கள் செறிந்து வாழும் பகுதிகளில் எல்லை நிர்ணயம் மேற்கொள்ளப்படும் போது அப்பகுதிகளின் வரலாற்று பின்னணி, மக்கள் தொகை பரவல், நிர்வாக தேவைகள் மற்றும் அரசியல் பிரதிநிதித்துவம் ஆகியவை சமநிலையுடன் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். இதற்காக ஆணைக்குழுக்களில் நாட்டின் பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கும் வகையில் நியாயமான பிரதிநிதித்துவம் இருப்பது முக்கியமான ஒரு அம்சமாகும். கௌரவ சபாநாயகர் அவர்களே, எனினும் தற்போதைய தேசிய எல்லை நிர்ணய ஆணைக்குழுவில் முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த பிரதிநிதி ஒருவர் இடம்பெறாமை அச்சமூகத்தினரிடையே கவலை ஏற்படுத்தியிருக்கிறது. அதேவேளை முக்கிய தேசிய நிறுவனங்கள் மற்றும் உயர்மட்ட நிறுவனங்களில் முஸ்லிம் சமூகத்தின் பிரதிநிதித்துவம் போதுமான அளவில் பிரதிபலிக்கப்படவில்லை என்ற உணர்வும் மக்கள் மத்தியில் உருவாகியிருக்கிறது. கௌரவ சபாநாயகர் அவர்களே, நாட்டின் பன்முகத்தன்மையை மதித்து அனைத்து சமூகங்களுக்கும் நியாயமான பிரதிநிதித்துவம் வழங்கப்படுவதே உண்மையான நல்லாட்சிக்கும் தேசிய ஒற்றுமைக்கும் அடிப்படையாகும். எனவே கௌரவ பிரதம அமைச்சர் அவர்களே, உங்களிடம் பின்வரும் விடயங்களை நான் தெளிவுபடுத்தி வினாவெடுக்க விரும்புகின்றேன். தேசிய எல்லை நிர்ணய ஆணைக்குழுவில் முஸ்லிம் பிரதிநிதித்துவம் இடம்பெறாமை தொடர்பில் அது தொடர்பாக தங்களுடைய அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன? ஒரு முஸ்லிம் உறுப்பினரை மேலதிகமாக நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படுமா? 2, எல்லை நிர்ணய தீர்மானங்களின் போதும் முஸ்லிம் சமூகத்தின் நியாயமான கோரிக்கைகள் மற்றும் நிலைப்பாடுகள் உரிய முறையில் பிரதிபலிக்கப்படுவதை உறுதி செய்ய அரசாங்கம் என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்? 3வது, எதிர்கால தேசிய ஆணைக்குழுக்கள் மற்றும் உயர்மட்ட நியமனங்களில் தகுதியை அடிப்படையாக கொண்டு நாட்டின் பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கும் வகையில் அனைத்து சமூகங்களுக்கும் நியாயமான பிரதிநிதித்துவம் கிடைப்பதை உறுதி செய்ய அரசாங்கம் கொள்கை ரீதியாக நடவடிக்கை எடுக்குமா என்ற கேள்விகளை நான் கேட்க விரும்புகின்றேன். ගරු කතානායකතුමනි, ප්‍රශ්නාංක 1 ජාතික සීමා නිර්ණය කොමිෂන් සභාව මැතිවරණ හා පරිපාලන ප්‍රදේශ සීමා නිර්ණය කිරීම සඳහා ස්ථාවර සංවිධානාත්මක සහ විද්‍යාත්මක ක්‍රමවේදයකින් ක්‍රියා කරන ස්වාධීන ආයතනයකි. ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවේ 41(a)3 ව්‍යවස්ථාව ප්‍රකාරව ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථා සභාවේ නිර්දේශය පරිදි ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවේ 95(1) ව්‍යවස්ථාව ප්‍රකාරව ගරු ජනාධිපතිතුමා විසින් සීමා නිර්ණය කොමිෂන් සභාවේ සමාජිකයන් පත් කිරීම සිදු කරනු ලබයි. එම සමාජිකයන් කොමිසමේ කාර්යභාරය ඉටු කිරීමට අවශ්‍ය තාක්ෂණික කරුණු පිළිබඳ ප්‍රාමාණික දැනුමක් සහිත පුද්ගලයන් විය යුතු වේ.
ඒ අනුව සීමා නිර්ණය කොමිෂන් සභාවට සමාජිකයන් පත් කිරීමේදී හුදෙක්ම විශේෂඥ දැනුම සහ අත්දැකීම් පදනම් කරගෙන පත් කිරීම තමයි රජයේ ස්ථාවරය වෙලා තියෙන්නේ. ප්‍රශ්න අංක 2 ජනතාවගේ ඉල්ලීම් වලදී සියලු ජනවර්ග වලට සාධාරණව හා සමානාත්මතාවයකින් සැලකීම කොමිෂන් සභාවේ ස්ථාවරයයි. මෙම ස්වාධීන කොමිෂන් සභාව විසින් එක් කොට්ටාසවල සීමා නිර්ණය කිරීමේදී එම කොට්ටාසේ භූගෝලීය පිහිටීම මෙන්ම සමාජ ආර්ථික තොරතුරුද පදනම් කරගන්නා බැවින් කිසිදු ජනවර්ගයකට වෙනස් කොට සැලකීමක් නොවන ලෙස කටයුතු කරනු ලැබේ. ප්‍රශ්න අංක 3 අදාළ ව්‍යවස්ථාපිත ප්‍රතිපාදන අනුව අදාළ තනතුරු වලට පත් කිරීමට සලකා බලනු ලබන සුදුසුකම් සපුරා ඇති තැනැත්තන් අදාළ තනතුරු වලට පත් කිරීම සිදු කරනු ලැබේ. கௌரவ சபாநாயகர் அவர்களே, கௌரவ பிரதம அமைச்சர் அவர்களே, குறிப்பாக கடந்த காலங்களிலும் எல்லா எல்லை நிர்ணய ஆணைக்குழுக்களின் போதும் ஒரு முஸ்லிம் பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முஸ்லிம் சமூகத்திற்கும் குறிப்பாக வடகிழக்கு பிரதேசங்களிலே நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. ஆகவே அந்த சமூகத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அறிவுள்ள, நீங்கள் சொல்லுகின்ற ஆற்றல் உள்ள த ப்ரொஃபஷனல் அப்படியானவர்கள் முஸ்லிம் சமூகத்திலும் இருக்கிறார்கள். ஆகவே அவ்வாறான ஒருவரை நியமிக்கப்படுகின்ற போது அந்த குழுவிலே அந்த குழு சகல சமூகங்களுடைய கோரிக்கைகளையும் நியாயமான விடயங்களை ஏற்று செயற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதுதான் உண்மையான ஒரு இயற்கையாகும். ஆகவே அந்த அடிப்படையிலே தான் நான் உங்களிடத்தில் இந்த வேண்டுகோளை விடுப்பது. நீங்கள் ஒரு ஜனநாயகத்தை, ஒரு சகல இனங்களும் சமம் என்று மதிக்கின்ற இந்த அரசு ஒரு முஸ்லிம் பிரதிநிதித்துவத்தை அந்த குழுவிலே போடாமல் இருப்பது மிக கவலையை ஏற்படுத்தியிருக்கிற முஸ்லிம் சமுதாயத்தில். ஆகவே நீங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த தகுதி தராதமுள்ள ஒருவரை முஸ்லிவரை அந்த குழுவிலே நியமிக்க முடியுமா? ගරු අග්‍රාමාත්‍යතුමිය. ගරු කතානායකතුමනි, සීමා නිර්ණය පිළිබඳ කොමිෂන් සභාවේදී අපි සලකන ලැබපු කාරණා තමා සුදුසුකම්. එතකොට යම් ක්‍රමවේදයක් තියෙනවා, සම්මුඛ පරීක්ෂණයක් තුලින් ලකුණු දෙන ක්‍රමයක් තියෙනවා. ඒ ලකුණු අනුව තමා පත්කිරීම සිදු කරන්නේ. මොකද මේක ඉතාමත්ම තාක්ෂණික කාරණාවක්. එතකොට ඉදිරිපත් වෙලා තිබ්බ අයගේ ලකුණු අනුව ඉහළම ලකුණු ලබාගත් පුද්ගලයන් 3 දෙනෙක් තමයි පත් කරේ. එතකොට ගරු කතානායකතුමනි, මෙතෙන්දී අපි විශ්වාස කරේ ඒ අත්දැකීම් සහ ඒ බහුල අත්දැකීම් සහිත 3 දෙනෙක් පත් කරේ. ඒ අත්දැකීම් සහ තාක්ෂණික දැනුම තුල ඔවුන්ට හැකියාව තියෙනවා සියලුම ජනවාර්ගික කණ්ඩායම් වල අවශ්‍යතා අදහස් සහ ඒ නිශ්චිත ප්‍රදේශවල තියෙන සංවේදී කාරණා සලකා බලා තීරණ ගැනීමේ හැකියාව තියෙන බව ඒ විශ්වාසය මත තමා ව්‍යවස්ථා සභාව මේ 3 දෙනා පත් කරේ, යෝජනා කරේ. ජනගරු ජනාධිපතිතුමාට රෙකමන්ඩ් කරේ ඒ පදනම මත. ඉතින් මම නැවත වතාවක් කියන්නේ මේ කොමිෂන් සභාවේ අපි ව්‍යවස්ථා සභාව විසින් තෝරා පත් කරනකොට සලකා ලැබපු කාරණාව තමයි මෙරිට් බේස්. මේක මෙරිට් බේස් රෙකමෙන්ඩේෂන් එකක්. එතෙන්දී අපි අවස්ථා ගණනාවක කතා කරනවා සියලුම ප්‍රදේශ, ස්ත්‍රී පුරුෂ සමාජභාවය, මේවා ජනවාර්ගික නියෝජිතය, මේවා සියලු දෙයක් කන්සිඩර් කරනවා ගරු කතානායකතුමනි. හැබැයි අපේ මූලික අවශ්‍යතාව සහ මූලික ක්‍රයිටීරියා එක වෙන්නේ විශේෂයෙන්ම මෙවැනි තාක්ෂණික කොමිෂන් සභාවලදී මෙරිට් කියන එක අපි සලකා බලනවා. එතකොට ඒ අනුව තමයි මේ රෙකමෙන්ඩේෂන්ස් අපි මෙතෙන්දි කරේ. අපි හිතනවා ඉතාමත්ම බහුල අත්දැකීම් තියෙන 3 දෙනෙක්, ඒගොල්ලන්ට හැකියාව තියෙනවා ඒ අවශ්‍ය